இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய கிருபை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கின்றன என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த காலைதோறும் நமக்கு இருக்கிற அந்த புதிய கிருபை, நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த புதிய கிருபை இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் அது ஒரு புது புது கிருபைய தான் தேவன் நமக்கு தருகிறார். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையாகிய மன்னா என்கிற அந்த கிருபைய இன்றைக்கு நமக்குள் அவர் அந்த வார்த்தையை நமக்குள் அத அதை விதைத்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த நாட்களிலும் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தியத்துல நம்ம வளர 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 ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நெறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கிறோம். நெறைய பயங்கள் விலகுகிறது. நெறைய சோர்வுகள், அசதிகள், நெறைய விதமான அவிசுவாசங்கள் இது எல்லாம் விலகி போகிறத நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக அவருடைய அன்பை குறித்து வேதத்துல இருந்து ஒரு பகுதிய நம்ம தியானிக்க போகிறோம். நிச்சயமாய் அந்த அன்பு இன்றைக்கு நம்மை தொடும். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை நிச்சயமாய் செயல்படுகிறவராக வெளிப்படுவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. இப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனுக்கு தேவன் தேவனுக்கு அன்பு இருந்தது அப்படின்னு சொல்லல. என்ன சொல்லுது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 நம்ம பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அன்புங்கிறது தேவன்ட்ட இருந்த ஒரு காரியம் இல்ல. அவரே அன்பானவர். அவருடைய அட்ரிபியூட் அது அந்த ஹோல் ஹி இஸ் ஃபுல் ஆஃப் லவ். அவ்வளவுதான். அவர்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ரிபியூட். அது முழுமையுமாக அவர் அன்பு மட்டுமே உடையவராய் அவர் இருந்தார் அப்படிங்கிறத தான் வேதம் நமக்கு சொல்லுது. இந்த அன்பு எப்போ இருந்து வந்தது? நம்ம ஏற்கனவே தியானித்தோம். நம்ம மேல அவர் வைத்திருக்கிற அன்பு நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே, நம்ம ஏதோ தீமையோ, நன்மையோ செய்வதற்கு முன்பதாகவே, நம்ம பேரு நம்ம நம்ம பேர நாம் அறிவதற்கு முன்பதாகவே அவருடைய அன்பு நம்ம மேல இருந்தபடியினால தான் எரேமியா 31:3 பார்க்கிறோம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அப்போ இந்த அன்பு நம்ம பிறந்த பிறகு நம்ம மேல வருகிற அன்பு இல்ல. இந்த அன்பு நாம் பிறக்கும் முன்பதாகவே அது நித்தியத்திலேயே தொடங்கின அன்பாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் ஏதோ ஏதோ நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அதனால தேவன் நம்ம மேல அன்பு செலுத்துகிறார் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. நம்மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு நாம் பிறக்கும் முன்பதாகவே இந்த பூமியில நம்ம ஒரு சரீரத்தில் வருவதற்கு முன்பதாகவே நம்மேல் வைத்த அவருடைய அன்பு மிக பெரிதாய் இருக்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ளணும். அப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னதாகவே நம்ம மேல அன்பு செலுத்தின தேவன், இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு தீமையோ, நன்மையோ செய்றதற்கு முன்பதாகவே நம்ம மேல அன்பு செலுத்தி இருக்கிறார்ன்னா, இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்கோ செய்த நன்மைகளோ, தீமைகளோ, இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த தவறான முடிவுகளோ, இது உங்க மேல அவர் வைத்திருக்கிற அன்பை நிறுத்திவிடுமா? அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு மனுஷ அன்பு சொல்லுது, "நீ நல்லா பிஹேவ் பண்ணா, உன்னைய நான் நேசிப்பேன்." ஆனா, தேவனுடைய அன்பு எத சொல்லுது? "நீ விழுந்தாலும் நான் உன்னைய நேசிப்பேன். எத்தன நேரம் விழுந்தாலும், உன்னைய தூக்கி விடுகிறதற்கு நான் ஒரு தகப்பன் இருக்கிறேன்." அதனால தான் ரோமர் 5:8 பார்க்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அவருடைய அன்ப அவர் எப்படி விளங்க பண்ணுகிறாராம்? நாம் பாவிகளாய் இருக்கையில்,
கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அவருடைய டெஃபினிஷன் ஆஃப் லவ்வே எங்க இருக்குன்னா, அட் அவர் வொர்ஸ்ட் டைம்ஸ், நம்மளுடைய மிக மோசமான நேரம். இந்த உலகத்துல நம்மள யாருமே மீட்டெடுக்க முடியாத ஒரு தருணம். அந்த அளவுக்கு நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருத்தர் மரிக்கலாம். நன்மை செய்தவர்கள், நீதிமான்களா இருக்கிறவர்கள், அவங்களுக்காக ஒருவேளை நீதிமானுக்கு நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணியலாம்னு வசனம் சொல்லுது. அப்படிப்பட்டவங்களுக்கு மரிக்கலாம். ஆனா நாம் பாவிகளா இருக்கையில், தேவனை விட்டு தூரமா இருக்கையில், தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல, தேவனுக்கு நாம் சத்துருக்களா இருக்கும்போது, தேவனுக்கு நாம் துரோகிகளா இருக்கும் பொழுது, அவர் நம்மை நேசித்திருப்பார் என்றால், இன்றைக்கு அவருடைய அன்பு நம்ம மேல எந்த சூழ்நிலையாவது மாறுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அவருடைய அன்பு மாறாத ஒரு அன்பு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னதாகவே நம்ம மேல அவர் வைத்த அன்பு எப்படி இருந்ததோ அதே அன்புல தான் இன்றைக்கும் அவர் நம்மை நேசிக்கிறார், நேசித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிஜம். அவர் நம்ம ஏதோ சேஞ்ச் ஆகணும், நம்ம மாறணுங்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணி காத்திருக்கல. அவர் நம்மள நேசித்ததுனால அந்த அன்பு தான் இன்னைக்கு நம்மள ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன நமக்குள்ள கொடுத்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கும் ஒரு சம்பவம் வாழ்க்கையில ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு ஸ்டோரி அத வைத்து தேவன் தம் ஜனங்கள் மேல, தன் பிள்ளைகள் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறவர் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு சற்று தியானிக்க போகிறோம். இன்னைக்கு ஒருவேளை தேவன் உங்கள விட்டு தூரமா இருக்கிறத போல நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நிச்சயம் இன்றைய தியானம் அது உங்களுக்காக தான். தேவன் உங்களை மீட்டெடுக்கும்படி அவர் எவ்வளவு அன்பு உங்க மேல வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட அவர் இடைப்பட விரும்புகிறார். அப்போ வேதத்திலேயே ஒரு வித்தியாசமான புஸ்தகம் அப்படின்னா அது ஓசியாவின் புஸ்தகத்தை நம்ம சொல்ல முடியும். ஒரு உருக்கமான ஒரு புஸ்தகம், ஒரு ஆழமான தேவனுடைய அன்பை விளக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாய் ஓசியா இருக்குது. இது ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை வரலாறு மாத்திரம் இல்ல. ஒரு மனிதனுடைய திருமணத்த அவன் ஒரு திருமணம் முடிக்கிறான். அந்த திருமணத்த ஒரு நடமாடுகிற ஒரு மெசேஜா தேவன் மாற்றுகிறார். அதுதான் இந்த ஓசியா புஸ்தகத்தினுடைய கதையா இருக்குது. அவனுடைய வாழ்க்கையை வைத்து தேவன் தம்முடைய அன்பை அவர் தன் ஜனங்கள் மேல எப்படி வைக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற புஸ்தகமாய் இந்த ஓசியா புஸ்தகம் இருக்கிறது. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்த அந்த அன்பை இந்த ஓசியா புஸ்தகம் அதுக்கு ஒரு ஷேடோவா ஒரு ஒரு நம்ம அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிற புஸ்தகமா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஓசியாவுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. வாசிக்கலாம். ஓசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓசியா 1:2. கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். இங்க இஸ்ரவேல் தேசம் தேவனை விட்டு அவங்க சிலைகளையும் உலக இன்பத்தையும் தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஓசியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். அது என்ன அப்படின்னா, அந்த சோர ஸ்திரீ அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராஸ்டிடியூட், ஒரு விபச்சார ஸ்திரீயை உனக்கு மனைவியாக்கிக் கொள். இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டுவிட்டு அவங்க எதை தேடி ஓடுறாங்க? பாகால்களையும், சிலைகளையும், தோப்பு விக்கிரகங்களையும், உலக இன்பங்களையும் அவங்க தேடி ஓடுறாங்க. அத போலதான் இந்த விபச்சார ஸ்திரீ தன் கணவனை விட்டுவிட்டு மற்றவர்கள் பின்பாக ஓடுகிற ஒரு பெண்ணை உனக்காக நீ சேர்த்துக்கொள்.
அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு காரியம். எந்த மனிதனாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கணவன், ஒரு மனைவி இப்படி இருக்கிற பட்சத்துல, அந்த மனைவியை நேசிப்பது என்பதே முடியாத காரியம். ஒரு விபச்சார ஸ்திரீயை திருமணம் முடிப்பது என்பது எந்த ஒரு மனுஷனுக்கும் முடியாத காரியம். ஏன் இத தேவன் சொல்றார் அப்படின்னா, இப்படித்தான் என் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா கூட நான் அவர்களை என் சொந்த சரீரமாக நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக, ஓசியாவின் மூலம் வெளிப்படுத்தும்படியாக தேவன் இந்த காரியத்தை நாம் செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு கண்ணாடியா அத ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறவரா தான் ஓசியா இருக்கிறாரு. தன்னுடைய ஜனங்கள் மேல, தன்னுடைய ஜனங்கள் எப்படி இருந்தாலும் என்னால அவங்கள நேசிக்க முடியுங்கிற இதை காண்பிக்கும்படியாக ஓசியாவை தேவன் இங்கே இந்த திருமணம் செய்யும்படியாக தேவன் வலியுறுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இப்போ ஓசியாவினுடைய மனைவி, அவன் போய் அந்த கோமேரை சேர்த்து கொள்ளுகிறான் தன்னுடைய மனைவியா. அவள் அவனுக்கு உண்மையா இருக்கல. ஒருவேளை முதல்ல அப்படி இருந்தா கூட பின்னாட்கள்ல சிலர் என்ன செய்வாங்க, திருமணம் முடிந்த பிறகு மனம் திரும்புவாங்க. ஆனா கூட இவள் அப்படியும் இல்ல, மறுபடியும் தன் காதலர்கள், முன்னாள் காதலர்கள் எல்லாம் தேடி என்ன செய்கிறா, ஓடுகிறா. இப்படித்தான் நாமளும் பல நேரம் எனக்கு நம்ம தேவனை விட்டுட்டு இந்த உலகம் போதும், இந்த உலகத்துல இருக்கிற இச்சைகள் போதும், இன்னைக்கு நம்மளுடைய சுயமாய் நாம் செயல்படுகிற காரியங்கள் கூட நாம் தேவனை விட்டு நம்முடைய சுயத்துக்கு பின்பாக ஓடுகிறது கூட இதற்கு ஒரு ஒப்பாகத்தான் நம்ம சொல்ல முடியும். எந்த சூழ்நிலையில எல்லாம் நம்ம தேவனை விட்டுட்டு மாம்சமாய் நம்ம சிந்திக்கிறோமோ அந்த இடம் எல்லாமே நம்ம கோமேரை போல நடந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை தான். அதனாலதான் வசனம் சொல்லுது யாக்கோபுல, யாக்கோபு 4:4 வாசிக்கலாம். யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு அது பெருசா தெரியுது. உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், பிலாசபிஸ், இது எல்லாம் இந்த இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு பெருசா தெரியுதுனாலே நாமும் இந்த கோமேரை போல தேவனை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட நமக்கு இது பெரிதாய் தெரிகிறதுனா நாமும் இந்த கோமேரை போலதான் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு எப்படி இருக்கிறானா, பகைஞனாகிறான். தேவனை அவனால நேசிக்கவே முடியாது. அவன் எல்லாத்துக்கும் பின்னாடி ஓடிட்டே இருப்பான். மனுஷருக்கு பின்னாடி ஓடுவான், உலகத்துக்கு பின்னாடி ஓடுவான், உலகம் சொல்லுகிற ரிப்போர்ட்ஸுக்கு பின்னாடி ஓடுவான். தேவனுடைய வார்த்தையை தவிர மற்ற எல்லாவற்றையும் எளிதாக நம்புகிறவர்கள் இந்த கோமேரை போலத்தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை விட, அவருடைய அன்பை விட, அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை விட, அவர் நமக்காக சிலுவையில் செய்து முடித்திருக்கிற காரியங்களை விட, இன்றைக்கு நம்ம மைண்ட்ல எதெல்லாம் பெருசா தெரியுதோ, நாமும் கோமேரை போல அவருடைய அன்பை விட்டு பின்வாங்குகிறவர்களாகத்தான் நாமும் இருக்கிறோம். அப்போ இந்த ஓசியாவுடைய வலி அது எப்படி இருந்திருக்கும், கொஞ்சம் நம்ம லிட்ரலா அதை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது, ஒரு கணவனா தன் மனைவி தன்னை விட்டு ஓடின பொழுது அவன் அடைந்த வலி, ஏமாற்றம், இதுதான் நம்ம ஒவ்வொரு முறையும் தேவனை புறக்கணித்து இந்த உலகத்தின் காரியத்தை நம்ம பெரிதாய் பார்க்கும் பொழுது, உலகத்துல நமக்கு மேல மனுஷங்க நம்ம மேல சொல்லுகிற ஒப்பீனியன்ஸ்,
அவங்க நமக்கு கொடுக்கிற ஐடென்டிட்டிஸ், இந்த உலகமும், சயின்ஸும், மீடியாவும், நியூஸும் நமக்கு கொடுக்கிற காரியங்கள், இதையெல்லாம் நம்ம பெரிதாய் பார்க்கிற ஒவ்வொரு வேளையும் நாம் அவரை புறக்கணிக்கிற நேரம். இந்த நேரத்துல எல்லாம் அவருடைய வலிய நம்ம உணர்ந்து பார்க்கணும். இஸ்ரவேல் மக்கள் அங்க ஒரு காலத்துல ராஜா வேணும், எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் அதற்காக ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது, அ ய ர ஆண்டவர் சொல்றாரு, அவங்க உன்ன தள்ளல, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? என்னைய தள்ளிட்டாங்க. இப்படிதான் அவர் ஃபீல் பண்றாரு. இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் சத்தியத்துக்கு விரோதமாய் எதெல்லாம் நம்ம மைண்ட்ல பெருசா பார்க்கிறோமோ, அது ஒவ்வொரு வேளையும் நாம் அவரை புறக்கணிக்கிற வேளையாகத்தான் அவர் ஃபீல் பண்றாரு. இத நம்ம நல்லா உணரணும். நம்ம உணர்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம்னா, இதுல ஒரு தெளிவு வரும். நம்ம சத்தியத்துக்கு விரோதமாய் நம்ம எந்த பொய்களை எல்லாம் நம்பிக்கொண்டு அத பெரிதாய் பார்க்கிறோமோ, அது எல்லாம் நாமும் கோமேரை போல சோரம் போகிற இடமாயிருக்கிறது. அவர் நமக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிற ஒரு கணவனைப் போலதான் ஓசியா எப்படி தன் மனைவிக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறானோ, அந்த அந்த ஏக்கம் தான் தேவனுக்கும் நம்மேல் இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கோமேர் எல்லாத்தையும் இழந்து கடைசில ஒரு அடிமை சந்தையில நிக்கிறா. அவள விற்று போடுகிற இடத்துல அவ இருக்கிறா. அப்போ ஆண்டவர் ஓசியாட்ட சொல்றாரு, நீ மறுபடியும் போய் அவளை நேசி. வாசிக்கலாம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா 3:1. கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரரின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இதான் ஓசியாவினுடைய நிலை. இது ஆண்டவர் சொல்றாரு, அவ உன வேசித்தனமே பண்ணா கூட நீ அவள போய் மீட்டு எடு அப்படின்னு சொல்லி, அங்க ஓசியா அவளுக்காக 15 அவ அடிமையா போயிட்டா. இவனை விட்டுட்டு போன பிறகு அவ வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருச்சு. ஒரு அடிமை நிலைக்கு அவ போறா. அடிமையாய் விற்கப்படுகிற அந்த சந்தையில அவ நிக்கிறா. அங்க போய் அவள 15 வெள்ளிக்காசு கொடுத்து அவளை என்ன செய்கிறான்? மீட்டெடுக்கிறான். இதுதான் இயேசு நமக்காக செய்த ஒரு காரியம். நம்ம பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம். அக்கிரமங்களினாலும், பாவங்களினாலும் மரித்தவர்களாய் நம்ம இருந்தோம். ஆனா, இயேசு அன்றைக்கு ஓசியா 15 வெள்ளிக்காசை கொடுத்து அவளை மீட்டெடுத்தான். ஆனா, நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். இதுதான் அவருடைய அன்பு. அவருடைய அன்ப நம்ம அதாவது அளந்து பார்க்கவே முடியாது. அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று நாம் அளந்து பார்க்க முடியாத அன்பு அவருடைய அன்பு. ஓசியா அவள தண்டிக்கிறதுக்காக திரும்ப கூட்டிட்டு வரல. அவன் சொல்றான், "நீ இனி என் கூட இருப்ப. நான் எப்பவும் உன் கூட இருப்பேன்." அப்படின்னு சொல்லி அவளை மீண்டும் அவளது ஸ்தானத்துல வைத்து அவளை என்ன செய்றான்? ராணியாய் அவளை பார்க்கிறான். இப்போ தேவனோ நம்மள மன்னிக்கிறதோட நிறுத்திக் கொள்ளல. சரி, நான் உன்னை மீட்டெடுத்துட்டேன். இனி நீ இரு. அப்படியே இருன்னு சொல்லல. தன்னை அவர் நம்மள அவர் எப்படி பார்க்கிறாராம்? சொந்த பிள்ளைகளாக பார்க்கிறார். என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, என்ன அக்கிரமத்துக்குள்ள நம்ம இருந்தாலும், மீறுதல்களுக்குள்ள நம்ம இருந்திருந்தாலும் இன்றைக்கு அவர் நம்மை எப்படி பார்க்கிறார்? நம்மை பிள்ளைகளாய் பார்க்கிறார். ஓசியா தன்னுடைய மனைவியின் மேல வைத்த அன்பு,
நீ என்ன வேணாலும் எத்தனை பேர் கூட வேணாலும் நீ போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா என்னுடைய அன்பு அது மாறாத அன்புன்னு சொல்லி அவளுக்காக வெள்ளி காச குடுத்து அவள மீட்டு எடுத்து அவளை அவள் ஸ்தானத்திலே நிறுத்தினது போல இன்றைக்கு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாக நாம் என்ன நிலையில இருந்தோமோ அந்த ஐடென்டிட்டிய நமக்கு ரெஸ்டோர் பண்ணி நம்மை அவர் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார் என்றால் இன்றைக்கு அவருடைய அன்பு நம்ம மேல எவ்வளவு பெரிதா இருக்கும். இன்னைக்கு உங்க மனது உங்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற இடம் எது? நீங்க யோசிச்சு பாருங்க. அவருடைய அன்பு உங்க மேல அது ஒரு காலம் அவர் மீட்டு எடுத்துட்டாருன்னா, அவருடைய ரத்தத்த கொடுத்து உங்கள மீட்டு எடுத்துட்டாருன்னா, இனி உங்கள யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. நீங்களாக சில இடங்களில அடிமைப்பட்டால் ஒழிய, நம்ம மனதுல நம்ம அடிமைப்பட்டால் ஒழிய, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும்போது, நாமே சிலவற்றிற்கு அடிமைப்படுகிறோம். அவர் நம்மை ஒரு நாளும் அடிமைகளாய் பார்க்கல, நம்மை பிள்ளைகளாய் பார்க்கிறார் என்பதுதான் நிஜம். இப்போ இந்த கோமேருக்கு எப்ப புரியுது இந்த காரியங்கள்? அவ வாழ்க்கையில பயங்கரமான கஷ்டங்களுக்குள்ள அவ போறா. அப்பதான் புரிஞ்சுது, என் கணவரோடு நான் இருக்கும்போது எனக்கு எல்லாமே நல்லதா இருந்ததே. இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இயேசுவோடு நான் இருக்கும்போது என் இருதயம் எவ்வளவு சமாதானமா இருந்தது அப்படின்னு உணர்ந்து நம்முடைய மனம் திரும்புதல் அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். வாசிக்கலாம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓசியா 2:7. அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேர்வதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்தில் திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாய் இருந்தது என்பாள். அவ அப்பதான் ஒரு இடத்துல ஃபீல் பண்றா. ஐயோ! இந்த சந்தோஷத்தெல்லாம் நான் தேடி வந்தேன். இதுல எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தனே. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்ததேன்னு ஓசியாவினுடைய அன்ப அப்பதான் அவ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறா. இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இயேசுவை தேடி வந்த பொழுது அவர் நம்மை கட்டி அணைத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை மீட்டெடுத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் நல்ல சகோதரனாய் அவர் நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு உணர்ந்து கொண்டோம்னா இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளில எதை குறித்தும் நமக்கு என்ன வராது? பயம் வராது. இத்தனை துரோகங்கள் இஸ்ரவேல் மக்கள் தொடர்ந்து துரோகத்துக்கு மேல துரோகம்தான் தேவனுக்கு விரோதமாய் செய்த பொழுதிலும் அவர் ஒரு வார்த்தை அங்க பேசுறாரு. 14ஆம் அதிகாரம் ஓசியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 14:4. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அவர் சொல்றாரு, நான் மனப்பூர்வமாய் அவர்களை சிநேகிப்பேன், நேசிப்பேன். இதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு 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 ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மெசேஜே இதுதான். நம்மை எப்படி அவர் நேசிக்கிறாராம்? மனப்பூர்வமாய் நேசிக்கிறாராம். அவருடைய அன்புல ஒரு மாற்றம் என்பதே கிடையாது. நம்முடைய சீர்கேட்டை அவர் குணமாக்குகிறாராம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் 5வது வசனம் வாசிங்க ஆன்ட்டி. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். இந்த பனிங்கிறது காலைதோறும் புதிதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இது எதை குறிக்குது அப்படின்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் 27:28. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. இது ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கொடுக்கிற புது கிருபை, புது ஆசீர்வாதம்.
வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. இன்றைக்கு மிகுந்த தானியம், திராட்சை ரசம். தானியம் அப்படிங்கிறது நமக்கு மன்னாவை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த தானியத்தினால நம்ம ஆகாரத்தை உட்கொள்கிறோம். திராட்சை ரசம் என்பது மகிழ்ச்சியை குறிக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு இதை நம்ம பிசிக்கலாவும் அனுபவிக்க முடியும், ஸ்பிரிச்சுவலாவும் அனுபவிக்க முடியும். இந்த வானத்து பனி, பூமியின் கொழுமை நமக்கு கொடுக்கிற காரியம். இந்த வானத்து பனி இது அனுதினமும் அவருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுகிற புதிய கிருபைகளும் புதிய ஆசிர்வாதங்களும். இதை யாருக்கு கொடுக்கிறாரு? இந்த சோரம் போன ஸ்திரியை அவர் மனப்பூர்வமாய் நேசித்து, இது அந்த சோரம் போன அந்த ஸ்திரீக்காக தேவன் செய்கிற ஒரு காரியம். நான் பனிய போல இருப்பேன், பனிய போல அவன் மேல இறங்குவேன், லீபனோனை போல என் பிள்ளை வேரூன்றி நிற்பான் அப்படின்னு தேவன் இந்த ஆசீர்வாதத்தை இந்த சோரம் போன இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல இந்த ஆசீர்வாதத்தை அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம மேல எவ்வளவு கிருபைய அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். 14:6. அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். இது யாரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை? அவரை விட்டு பின்வாங்கி விபச்சாரம் செய்கிற ஸ்திரீயை போல பலவற்றை தேடி போன, உலகத்துக்கு பின்பாக போனவர்களை குறித்து அவர்களை மனப்பூர்வமாய் நேசித்து தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள். இந்த காலை வேளையில ஒருவேளை உங்கள சிலருக்கு நான் இப்படியெல்லாம் இருந்தேனே, தேவன் என்னை நேசித்து என்னை ஆசீர்வதிக்க முடியுமா அப்படின்னா, இன்றைக்கு உங்க ஒவ்வொருவரோடும் கூட தான் தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க எப்படி இருந்தீங்க, நீங்க எப்படி அவரை விட்டு தூரமா போனீங்க, இன்னைக்கு உலகத்துக்கு எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உலக காரியங்கள் உங்களுக்கு மேலோங்கி இருந்தது உங்க மனதுல, இது எதையும் அவர் பார்க்க போறதில்ல. அவர் சொல்றாரு, உங்களை மனப்பூர்வமாய் சிநேகித்து அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை தருகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஐயோ, நான் தவறான முடிவுகளை எடுத்து நான் மாட்டிட்டேன், அதனால தேவன் என்னைய கைவிட்டுட்டாரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தான் இடைப்படுகிறார். நீங்க எடுத்த முடிவுகளினால அவருடைய அன்பை உங்க வாழ்க்கையில நீங்க தடுக்கவே முடியாது. அன்றைக்கு அந்த விபச்சார ஸ்திரீ அவ தவறான முடிவை எடுத்துதான் அவ வெளிய போறா. ஆனா மறுபடியும் அந்த ஓசியா அவளை அந்த அடிமை சந்தையில நிக்கும் போது அவளை மீட்டெடுத்து கொண்டு வருகிறான் என்றால், இன்றைக்கு அதே அன்புதான். நம்ம தூரமா போயிருக்கலாம், ஆனா நமக்காக அவர் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நான் அந்த மீட்டெடுத்த அன்பு சொல்லுது, மகனே மகளே, நான் உன்னைய மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன். நீ நீ இஸ்ரவேலுக்கு பனிய போல இருக்கிற, லீபனோனை போல நீ வளருவ, உன் கிளைகள் படரும், உன் அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போல இருக்கும், லீபனோனுடைய வாசனைய போல அது இருக்கும். இதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா 7வது வசனம் வாசிங்க அன்றி. அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையைப் போல் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்கும். அவங்க எப்படி செழிக்கிறாங்களா? தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். யாரு? ஒரு காலத்துல விபச்சாரம் செய்தவர்களைப் போல பலவற்றிற்கு பின்பாக ஓடினவர்கள் தான். பாகால்களுக்கு பின்பாக, விக்கிரகங்களுக்கு பின்பாக ஓடினவர்களை குறித்து சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்.
இன்னைக்கு நீங்க நான் ஒரு காலத்துல அப்படியெல்லாம் இருந்தனே, என் வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியுமா? என் வாழ்க்கையில நான் இதனாலதான் நான் இந்த சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறேன். நான் என் வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? அப்படின்னு நீங்க உங்க இருதயத்துல கேள்வி கேட்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காகத்தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க எப்படி படர்வீங்களாம்? தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல நீங்கள் படர்வீர்கள். உங்களுடைய வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்குமாம். இன்னைக்கு நீங்க செய்த காரியங்களை அவரை ஒண்ணு கூட அவர் நினைச்சு பார்க்க போறதே கிடையாது. ஓசியா ஒரு வார்த்தை, நீ அப்படி போனியே, இப்படி போனியே, நீ எனக்கு துரோகம் செஞ்சுட்டு போனியே, இப்படி எல்லாம் ஒரு வார்த்தையும் அவளுடைய மனைவி இடத்துல அவன் கேட்கவே இல்லை. அத போலதான் தேவனும் நம்மிடத்துல எந்த கேள்வியும் அவர் கேட்காமல் அவரிடத்துல நம்ம வந்து சேர்ந்தபடியினால அவர் நம்மை மனப்பூர்வமாய் அவர் நம்மை சிநேகிக்கிறார். அதனாலதான் மத்தேயுல கூட ஒரு வசனத்துல பார்க்கிறோம், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக உன் பிள்ளைகளை நான் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அவரோட விருப்பம், ஐயோ என் பிள்ளைகளை என் செட்டைகளின் கீழே நான் சேர்த்து என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும், என் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். அதுதான் அவருக்கு ஆசை. இந்த செட்டைகளின் நிழலுக்கு வந்தாதான் இந்த ஆசீர்வாதம். ஆனா இந்த உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அவருக்கு ஆசையா இருக்கு, என் பிள்ளைகளா என் செட்டைகளின் கீழே வந்துடணுமே. ஆனா மனதில்லாமல் போன பிள்ளைகள் தான் அங்க என்ன செய்யறாங்க? துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்க. ஆனா ஒரு ஒரு கட்டத்துல புரிந்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க? தேவனிடத்துல திரும்பும் பொழுது அவங்கள ஒரு செகண்ட் கூட அவர் குற்றப்படுத்தாதபடிக்கு அவர்களை கட்டி அணைக்கிற தகப்பனா இருக்கிறதை நம்ம வேதத்தின் மூலமாகவே பல பல காரியங்கள் மூலமா நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கடவுளை விட்டு தூரமா போயிருந்திருக்கிறத போல நீங்க ஃபீல் பண்ணலாம், தடமாறி இருக்கலாம். இல்ல நீங்களே உங்களை தகுதியற்றவர்களா நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விலைக்கு வாங்கிட்டேன், நீ என் கூட வா. அவர் நம்மளை மன்னிக்க மட்டும் செய்யல, அவர் நம்மை மார்போடு அணைத்து கொள்ளுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு சில சிறையிருப்புகளுக்குள்ள நீங்க இருக்கலாம். அதுக்கு காரணம் நீங்க எடுத்த சில தவறான முடிவுகளா இருக்கலாம். அதன் அதன் விளைவா நம்ம சில காரியங்களுக்கு அடிமைப்பட்டு நிற்போம். கடனோ இல்ல சில பழக்க வழக்கங்களோ அல்லது ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஏதோ ஒரு காரியம் நமக்கு இருக்கிறதுனால ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருப்போம். இந்த கோமேர் கூட அந்த ஒரு அடிமை சந்தையில இருக்கும்போது அவள் தன்னைத்தான் என்ன செஞ்சிருப்பா? வெறுத்திருப்பா. ஐயோ என் வாழ்க்கை இவ்வளவு ஒரு கேவலமா இருந்திருக்கே, நான் எத்தனை பேருக்கு பின்னாடி போயிருக்கிறேன், நான் இவ்வளவு தகுதியற்றவளாய் அவள் தன்னை நிச்சயம் ஃபீல் பண்ணியிருப்பான். ஆனா ஓசியா அவளை பார்த்த விதமே வேற. உலகம் நம்முடைய தவறுகள், நம்ம செய்த காரியங்களை வச்சு நம்மள தவறா ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன், அவர் நம்ம எப்படி பார்க்கிறாராம்? நாம் மீட்கப்பட வேண்டிய பொக்கிஷமாய் அவர் நம்மை பார்க்கிறாராம். அடிமை சந்தையில அவ விற்கப்படும் பொழுது ஓசியா, அவ கணவன் தான், ஆனா கூட கணவன்னு உரிமை பாராட்டி அவளை போய் கூப்பிட முடியல. அங்கேயும் அவன் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தி தான் அவளை மீட்டெடுக்க வேண்டி இருந்தது. உனக்காக நான் ஏன் விலைக்கரையம் செலுத்தணும்? நீ என்னைய நேசிக்கவா செஞ்ச? நீ என்னைய நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன். அந்த அன்புல ஒரு துளி கூட நீ என்கிட்ட அன்பு வைக்கலையே. நான் எதுக்கு உன்னைய மீட்டெடுக்கணும்? நான் எதுக்கு விலைக்கரையம் கொடுக்கணும்? அப்படின்னு யோசியா சொல்லவே இல்லை. அது போலதான் நம்ம கேட்கவே இல்லாம நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து நம்மை மீட்டெடுக்கும்படி தன்னுடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக அவர் செலுத்தி இருக்கிறார்னா, அவருடைய அன்பு நம்ம மேல எவ்வளவு தூரம் மனப்பூர்வமான அன்பாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளணும். சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில
ஒரு முள்வேலிகள் இருக்கிறத போல நீங்க ஃபீல் பண்ணலாம். வாசிக்கலாம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 2:6. ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். இப்போ இத தேவன் சொல்றாரு. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கதவுகள் அடைக்கப்படுகிறதை போல, நினைத்தது நடக்காதத போல இருக்கிற சூழ்நிலைகள் வரும். அதுதான் அவர் நமக்கு அமைக்கிற ஒரு பாதுகாப்பா இருக்குது. நம்ம தவறான பாதையில நம்ம போய்விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவர் அன்பினால் போடுகிற வேலியா இருக்குது. சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் அ ஜெபித்தும் மாறாம இருக்கிறத போல இருக்கலாம். சில நேரங்கள்ல சில இடங்கள்ல நீங்க அடிமைப்பட்டு இருக்கிறத போல நீங்க இருக்கலாம். ஆனா, அது உங்களுக்கு பாதுகாப்பின் வேலியா இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இதுவும் அவருடைய அன்பின் நிமித்தம் நமக்கு செய்கிற தேவன் செய்கிற செயலா இருக்கிறத பார்க்கணும். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை. அவர்களை தேடியும் அவள் என்ன செய்யலையாம்? கண்டுபிடிக்கிறதில்ல. இந்த முள்வேலி இருக்கிறபடியினால, அவ தேடி தேடி போறா. ஆனா யாரையும் அவளால கண்டுபிடிக்க முடியல. அந்த நேசர்களுடைய அன்பெல்லாம் மாயை என்பதை அவள் புரிந்து கொள்ளுகிறாள். இப்போ ஓசியா கோமேர திரும்பி வந்தப்போ, அந்த மனைவிங்கிற அந்தஸ்த அவளுக்கு கொடுத்து, அவள நேசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ அதே போல தான் நம்முடைய பழைய வாழ்க்கைய அவர் திரும்பி பார்க்கிறதே இல்ல. ஒருவேளை இந்த காலை வேளையில உங்களுக்கு உங்களுடைய பழைய வாழ்க்கைய அத அவன் சத்ருவானவன் அத குற்றப்படுத்தி, உங்கள வேதனைப்படுத்தி, உங்கள துக்கப்படுத்திக் கொண்டு இருந்திருப்பானானால், இன்றைக்கு இந்த ஓசியா ஸ்டோரியின் மூலம் தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்டின்னா, அவர் நம்முடைய பழைய குற்றச்சாட்டுகளை அவர் கிளறப் போவதே இல்ல. அவர் சொல்றாரு, "எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி." நம்மள புதுசா பிறந்தவங்களா தான் தேவன் பார்க்கிறாரே தவிர, நம்முடைய பழைய வாழ்க்கை அவருடைய கணக்கிலே இல்ல. அத நான் மறந்துட்டேன். அது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு தேவன் சொல்லுகிறார். இதுதான் அவருடைய அந்த மீட்பிலேயே மிகப்பெரிய ஒரு காரியமாய் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க இருதயத்துல நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, "நான் கைவிடப்பட்டவள் அல்ல. நான் விலைக்கு வாங்கப்பட்டவள். என் தேவன் என் கடந்த காலத்த பார்க்காம, என் எதிர்காலத்தை அவர் பார்க்கிறார்." ஒரு வலிமையான ஒரு உண்மைய ஒரு இந்த இந்த கோமேரினுடைய கதை நமக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். எவ்வளவு தூரம் நம்ம அலைஞ்சு திரிஞ்சாலும், மீட்புங்கிறது அத விட பவர்ஃபுல்லா வெளிப்படுகிறதை நம்ம மேல தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அததான் இந்த இந்த ஒரு செயல், இந்த ஒரு அன்ப குறித்து, இந்த ஒரு காரியத்த குறித்து ஹீப்ரு லாங்குவேஜ்ல அதுக்கு கியூலா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்கப்படுது. இதற்கு மீட்பு இல்லன்னா விடுதலை. நம்முடைய பாவம் எவ்வளவு ஆழமானதா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு கீழ விழுந்திருந்தாலும் சரி, நம்மை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை அவருடைய இரத்தத்திற்கு இருந்தது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்க உங்கள பழைய வாழ்க்கைய நீங்க திரும்பி பார்த்து, அத குறித்து நீங்க குற்ற மனசாட்சிக்குள்ள இன்றைக்கு போகவே கூடாது அப்படிங்கிறதுல, தேவன் இன்றைக்கு தெளிவாக நம்மோடு கூட ஆவியானவர் மூலமாய் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போ இதையே பேஸ் பண்ணி தான், இது ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள நடந்த ஒரு மீட்பின் காரியம். இத இயேசு கிறிஸ்து இளைய குமாரனுடைய ஸ்டோரிய வச்சு அவர் இன்னமும் தெளிவாய் அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மகன் இளைய குமாரன் தன் தகப்பனுடைய சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் கோமேர போல தான் அவனும் வாழ்கிறான். அவன் சகோதரன் சொல்றா, வேசிகளிடத்தில் ஆஸ்திகளை அழித்து போட்டவன். அப்படிதான் அவனுக்கும் ஒரு பேர் இருக்கு. பணம் தீர்ந்து போச்சு, பஞ்சு மேய்க்கிற நிலைக்கு வந்துட்டான். எப்படி கோமேர் அடிமை சந்தையில விற்கப்பட்டது போல இவன் பன்றி தொட்டிக்கு பக்கத்துல நிக்கிறான். இப்பதான் அப்பாவை பற்றின நினைப்பு வருது. இதுதான் அவனுக்கு அமைக்கப்பட்ட ஒரு முள்வேலி. எப்படி அந்த கோமேருக்கு ஒரு அடிமை சந்தை வந்ததோ, அவளுடைய நேசர் எல்லாம் மறந்து போயிட்டாங்க.
அதே போலதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிமையின் பாதை. அந்த தனிமையின் பாதையில தான் அவருடைய அன்பை நம்ம உணர ஆரம்பித்திருப்போம். நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த முள்வேலி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த முள்வேலியில தான் நம்மை நாம் உணர ஆரம்பித்திருப்போம். அந்த தருணத்துல தான் தேவனை அதிகமாய் நாம் பற்றி பிடிக்க ஆரம்பித்திருப்போம். இப்போ இந்த சூழ்நிலையில தான் பன்றி தின்கிற தவிட்டினால தன் வயிற்றை நிரப்ப மனதுள்ளவனாய் அவன் இருந்தான்ங்கிறத பார்க்கிறோம். அப்பதான் அப்பாவுடைய நினைப்பு வருது. எப்போ கோமேருக்கு எப்ப நினைவு வருது, அந்த நேசர்கள் எல்லாம் மறந்து போனப்பதான், இதுக்கு முந்தி எனக்கு இருந்த வாழ்க்கை அது நன்மையா இருந்ததே. இந்த இளைய குமாரனும் அப்பதான் நினைக்கிறான், ஐயோ என் அப்பா வீட்டுல வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல உணவு இருந்ததே. அவன் திரும்பி வரதான் செய்றான். இந்த அப்பா அவனை ஓடி போய் கட்டி அணைக்கிறத பார்க்கிறோம். பைபிள்ல கடவுள் ஓடுகிறதா சொல்லப்படுற ஒரே இடம் இந்த இளையகுமாரனுடைய ஸ்டோரியில தான். தன் பிள்ளை அவமானத்தோடு வர்றத பார்க்கிறதுக்கு இந்த அப்பாவால சகிக்க முடியல. அந்த அவமானத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த அப்பா என்ன செய்கிறாராம், ஓடி போய் அந்த குமாரனை கட்டி அணைக்கிறார். கோமேர ஓசியா விலைக்கு வாங்கினது போல இந்த அப்பா மகனுக்கு புதிய வஸ்திரத்தை என்ன செய்கிறாராம், உடுத்து வைக்கிறார். அவன் இழந்த கௌரவத்தை திரும்ப கொடுக்கிறார். இதுதான் காஸ்பலோடைய மிக ஆழமான அழகான ஒரு ஒரு நிஜம், சத்தியம். தேவ அன்பு நம்ம நல்லவர்களா இருக்கிறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு பரிசு இல்ல. நம்ம எவ்வளவு வழி தப்பி போனாலும் சரி, நம்மளை தேடி வருகிற ஒரு தகப்பனாகத்தான் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த ஓசியா ஸ்டோரி மூலம், இளையகுமாரனுடைய ஸ்டோரி மூலம் தேவ நம் இருதயத்தில் இன்றைக்கு அவர் பதிக்க விரும்புகிறார். அப்போ தேடி வருகிற அன்புதான் அவருடைய அன்பாய் இருக்கிறது. நம்ம பெரும்பாலும் மதங்கள் என்ன சொல்லுது, கடவுளை அடையிறதுக்கு நம்ம மலை ஏறணும், அதை செய்யணும், செருப்பு போடாம போறாங்க, மலையேறி போறாங்க, எவ்வளவோ தங்களை வருத்தி கடவுளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நம்ம வேதாகமம் சொல்லுது, அந்த கடவுள், அந்த தேவன் நம்மை தேடி ஓடி வருகிறாராம். இதுதான் எந்த மதத்திலும் சொல்லப்படாத ஒரு அன்பு. கடவுள் மனிதனை தேடி ஓடி வந்த அந்த அன்பு. கோமேர் பாவத்துல விழுந்து போனப்போ அந்த ஓசியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் போ, அவளை நேசி. அவ எவ்வளவுதான் விழுந்தாலும் சரி, நீ அவளை நேசி. அதே போலதான் அந்த இளைய குமாரன் தூரத்துல வரும்போதே அந்த அப்பா அவனை ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அவன் மேல தான் வைத்திருக்கிற அன்பை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனிடத்துல நம்ம வர்றதுக்கு நம்ம நல்லவங்களா இருந்தாதான் அவர்கிட்ட வர முடியுங்கிறது இல்ல. ஒண்ணே ஒண்ணு, அப்பான்னு அவரை தேடி ஓடிட்டா போதும். அந்த அன்பை நீங்க உணர உணர அந்த அன்பு உங்களை என்ன செஞ்சிரும், மாற்றிவிடும். அதனாலதான் தேவனால் பிறந்தவன், அவரை தேடி ஓடுகிறவன் தான் அவரால மறுபடியும் பிறக்கிறவன். அவரை தேடி ஓடிட்டோம்னா போதும், நம்மளால பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய வித்து நமக்குள்ள என்ன செய்தான், நிலைத்திருக்கிறதாம். அதுவரைக்கும் மாம்சத்தின் வித்துல செயல்பட்டு கொண்டிருந்த நாம் தேவனை தேடி ஓடும்போது அவருடைய பரிபூரணமான அன்பை நம்ம புரிந்து கொள்ள நம்மால என்ன செய்ய முடியாது, பாவம் என்பதை செய்யவே முடியாது. அவருக்கு பிரியமா நான் எப்படி நடக்கணும், அவருக்கு நான் செய்கிற காரியம் அவரை துக்கப்படுத்துமா அப்படின்னு சொல்லி அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை, அவர் நம்மேல் செலுத்துகிற அன்பு, அது நம்ம அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நமக்கு இடம் கொடுக்கிறதா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே சொந்தமான தன்னுடைய மனைவியை ஓசியா விலைக்கு கொடுத்து வாங்க வேண்டியது இருந்தது. அப்படித்தான் இன்றைக்கு தேவனும் ஏற்கனவே நம்ம அவருக்கு சொந்தமான ஜனமாகத்தான் இருந்தோம். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நாம் அவருக்கு சொந்தமா தான் இருந்தோம். அவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாதான் இருந்தோம்.
ஆனா அவருக்கு சொந்தம்னு சொல்லி நம்ம அவரை விட்டு தூரம் இல்லைன்னு சொல்லி நம்ம தூரம் போனதுனால நமக்காக அவர் விலைக்கிரயம் செலுத்த வேண்டியதா இருந்தது. தன்னுடைய சொந்த சரீரம் பிற்கப்படும்படி, தன்னுடைய சொந்த ரத்தம் சிந்தப்படும்படி நமக்காக அவர் விலைக்கிரயம் செலுத்த வேண்டியது இருந்தது. இன்னைக்கு உங்க மேல இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் பிரைஸ் டேக் போடுறாங்க. ஒரு ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம். அதுக்கு ஒரு பிரைஸ் டேக் இருக்கு. இல்ல எந்த பொருள் வாங்குனாலும் அதுல ஒரு பிரைஸ் டேக் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு பிரைஸ் டேக்ன்னு பாத்தீங்கன்னா, அது த பிளட் ஆஃப் ஜீசஸ். அந்த விலைக்கிரயத்தை கொடுத்து அவர் உங்களை வாங்கி இருக்கிறானா, இந்த பிரைஸ் டேக பார்க்கிற சத்துரு உங்க பக்கத்திலேயே வர முடியாது அப்படிங்கிறது தான் நிஜம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு பிரைஸ் டேகா இருக்கு. அவர் வெள்ளியினாலேயோ பொன்னினாலேயோ அவர் நம்மை மீட்டெடுக்காமல். வாசிக்கலாம் 1 பேதுரு 18:19. 1 பேதுரு 18:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அழிவுள்ள வஸ்துக்களாகிய அங்க கோமேருக்கு அவன் 15 வெள்ளிக்காசை கொடுத்து மீட்டு எடுத்துட்டான். ஆனா நமக்காக திருத்துவ தேவன் பிதாவாகிய தேவன் சொன்ன குமாரனை அனுப்பி அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாராம், மீட்டெடுத்திருக்கிறார்னா நம்முடைய விலை அது அது மலிவான விலை இல்ல. நம்ம பயனற்றவர்கள் கிடையாது. நம்ம விலை என்னன்னா, நம்ம தேவகுமாரனுடைய ஜீவனுக்கு ஈடானவர்களாய் மதிப்புடையவர்களாய் நாம் இருக்கிறோம். அவருடைய ஜீவனுக்கு ஈடாய் நம்மை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுக்கு ஈடாய் நம்மை அவர் பார்க்கிறார், நம்மை அவர் நேசிக்கிறார். அதனாலதான் ரோமர்ல சொல்றாரு 8வது அதிகாரத்துல, சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்துட்டாரே, மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? குமாரனுடைய ஜீவன் தான் இன்னைக்கு நமக்கு விலைனா, இன்னைக்கு அவ்வளோ பிரஷியஸ். அவர் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அப்படி பிரியமான நேசகுமாரனுடைய ஜீவனுக்கு ஈடாக நம்முடைய விலை இருக்குதுன்னா, நம்ம எவ்வளவு தூரம் வேல்யூபிள், நம்ம எவ்வளவு தூரம் பிரஷியஸா அவருக்கு இருக்கிறோம், இதை உணர்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அன்பை நம்ம உணர்றோமா? நம்மளை எவ்வளவு அவர் பிரஷியஸா, நம்ம யாரா பார்க்கிறோம்? நம்மள குறைவுள்ளவர்களா, இன்னமும் மலிவானவர்களா, நம்மள மதிப்பில்லாதவர்களா நம்ம உணர்கிறோமா? இல்ல தேவகுமாரனுடைய ஜீவனுக்கு ஈடாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா? அவருடைய ஜீவனுக்கு ஈடாய் நம்ம இருக்கிறோம்னா நம்ம மேல பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதுன்னு நம்ம உணரணும். அந்த குமாரனுடைய ஜீவனையே நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார், குமாரனையே கொடுத்திருக்கிறார்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதை அப்பா நமக்கு தராம இருப்பாரு? தேவன் நம்மளை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அவர் பக்கத்துல நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? உட்கார வைத்திருக்கிறார். ஒரு அடிமையை எடுத்து மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்தவர், பன்றி மேய்த்தவன மோதிரம், விலையுயர்ந்த பொருட்கள், அங்கியெல்லாம் கொடுத்து அவனை நேசித்தவர். நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு மாத்திரம் தேவன் விரும்பல, நம்முடைய டோட்டலா நம்முடைய அடையாளத்தையே மீட்டெடுக்கும்படிக்கு தேவன் விரும்பி இருக்கிறார். நம்ம யாரு? உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நம்மை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்ம அழகா இருக்கிறதுனாலயோ, நம்ம நிறைய நன்மை செய்யறதுனாலயோ, எதுனாலையும் அவர் நம்மளை நேசிக்கல. அவர் அன்பாகவே இருக்கிறபடியினால் அவர் நம்மை நேசித்தார். தன்னுடைய குமாரனையே கொடுத்தார். குமாரனுடைய ஜீவனுக்கு ஈடாய் நம்மள அவர் பிரஷியஸா பாக்குறாரு. அவருடைய அன்பு எப்பவுமே மாறாமல்
பிரகாசித்து கொண்டே இருக்கிற ஒரு அன்பா இருக்குது. இந்த ஓசியால ஒரு வசனம், அதை நான் தியானித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த வசனம் நல்லா இருந்து. ஓசியா 14ஆம் அதிகாரம் ஒரு நிமிஷம். 9ஆம் வசனம். ஓசியா 14:9. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழி செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? அவருடைய அன்ப உணர்கிறோமா? உணரத்தக்க ஞானம் உள்ளவன். அப்போ ஞானம் உள்ளவன் யார்? அவரை அறிந்து உணர்கிறவன். அவருடைய அன்பை அறிந்து உணர்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். இததான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அவரை குறிச்சு அறிந்து உணர்ந்துட்டோம்னா பாதாளம் வாயை திறக்கவே முடியாது. அவரை குறித்து அறிந்து உணராதிருக்கிறவர்கள், அவருடைய அன்பை குறித்து அறிந்து உணராதிருக்கிறவர்கள் தான் சிறைப்படுகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். பாதாளம் அவங்களுக்கு வாய் என்ன செஞ்சிருக்கு? திறந்து வச்சிருக்கு. அப்படி உணராத இருதயம் இருக்குன்னா நாம் ஞானம் உள்ளவர்களா இல்லை. இதை உணர்கிறவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். அப்போ அந்த உணர்வு நமக்கு இருக்குதா? வாசிக்கலாம் இன்னொரு வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 12:10. அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். வசனம் அழகா சொல்லுது. துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அவர் எனக்காக சிந்தின விலைக்கிரயத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அவர் நமக்காக சிலுவையில் செய்து முடித்த காரியத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? உணர்கிறோமா? இல்ல அத அறிந்திருக்கிறோமா? வெறுமனே மூளையில தான் இருக்குதா? நம்மளுடைய பிரெயின்ல இருக்கு, மைண்ட்ல இருக்கு. ஆனா அத உணரலன்னா நாம் ஞானம் உள்ளவர்கள் அல்ல. ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். இன்னைக்கு உணர்கிற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அவருடைய அன்பு என் மேல எவ்வளவு பரிபூரணமான அன்பு! எனக்காக அவருடைய ஜீவனை, தேவனுடைய குமாரனுடைய ஜீவனுக்கு இணையாக என் மேல அவர் அன்பு வைத்திருக்கிறார்னா அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! இன்றைக்கு நான் அவர் மரிக்கும் போது மரித்து, அவர் உயிர்த்தெழும் போது நானும் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உன்னதத்துல அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோமா? இல்ல வெறுமனே அறிந்திருக்கிறோமா? உணர்கிற இடத்திற்கு வருகிற ஒருவன் தான் ஞானவான். இந்த ஞானவானுக்கு பயம் என்பது இருக்காது. இந்த ஞானவானுக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பயம் வராது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதிக்கிறாங்கன்னா அவங்க தேவனை அறிந்து உணர்ந்திருக்கிறபடியினாலதான். பேதுருவ அவ்வளவு குற்றச்சாட்டி அங்க சிறைச்சாலையில அவன் இருக்கிறான், நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலையில தன்னுடைய தலை சிறைச்சேதம் பண்ணப்படும் என்ற அந்த சூழ்நிலையில கூட பேதுரு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா அவங்க தேவனை உணர்ந்திருந்தார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு அவங்க 5 சென்சஸ்ல செயல்படல, அவங்க ஆவியிலிருந்து செயல்படுகிறவர்களாய் மாறினார்கள். அவங்க தேவனை அறிந்து உணர்ந்திருந்தார்கள். அதனால அவங்களுக்கு பயம்ங்கிறது வரல. அவங்க ஞானவான்களாய் மாறினார்கள். நம்ம பார்க்கிறோம், இப்ப நம்ம நேற்று தியானித்தோம். பேதமை உள்ளவர்களாய், படிப்பறியாதவர்கள், ஆனா அவங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்களாம்.
காரணம் என்னன்னா, அவங்க மாம்சத்தை அறவே விட்டுட்டாங்க. 5 சென்சஸ்ல வாழவே இல்ல. அவர்கள் தேவனை அறிந்து, உணர்ந்து ஞானவான்களாய் மாறியிருந்தார்கள். அததான் சொல்லுது, இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? நீதிமொழிகள்ல நெறைய இடத்துல பார்க்கிறோம். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. இந்த ஞானத்தை எப்படி சம்பாதிக்க முடியும்? எப்ப தேவனை உணர்கிற இடத்திற்கு ஒரு மனிதன் வருகிறானோ, அவன் இருதயம் ரெஸ்ட்ல இருக்கும். அவன் இருதயம் எதை பத்தியும் கலங்காம இருக்கும். அந்த இருதயம் தான் ஞானத்தை பெறுகிற இருதயம். அவன்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடைய மனிதன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னா, கர்த்தருக்கு பயப்படுதல்னா சூழ்நிலைகளை பார்க்காதபடி தேவனை பெரிதாய் பார்த்து உணர்கிறவன் தான் ஞானவான். இந்த ஞானவான்களுக்கு வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளும் அவர்களுக்கு பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. இந்த இல்ல வெறுமனே மூளை அறிவுல தான் உணர்ந்திருக்கிறோம்னா, ஒரு சின்ன காற்றடிச்சா கூட போதும், நமக்கு என்ன வந்துரும்? பயம் வந்துரும், சோர்வு வந்துரும். ஒரு சின்ன வார்த்தை போதும் நம்மள விழத்தள்றதுக்கு. நம்மளுடைய பிரைஸ் டேக நம்ம உணராத இடத்துல நம்ம இருக்கிறோம். தேவனுடைய ஜீவன் தான் எனக்கு விலையாக கொடுக்கப்பட்டதுங்கிறத உணராம இருக்கிறோம்னா, நாம் ஞானவான் அல்ல. இதை இன்றைக்கு நம்ம ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். நிறைய வசனங்கள், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஏன் இதை ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு? பரிசுத்தரின் அறிவே அறிவு. அந்த பரிசுத்தரின் அறிவே அறிவு. அதெல்லாம் என்ன? அவரை உணர்ந்து அறிந்து கொள்ளுகிறது. இந்த உணர்ந்து அறிகிற இடத்துக்காக தான் நம்ம மெடிடேஷனே பண்றோம். அந்த வார்த்தை அப்படியே நமக்குரியதாய் நம்ம மாற்றும். அவர் எனக்காக எப்படி என் விலைக்கரிய சிந்தி என்னை நேசித்திருக்கிறார். இந்த இடத்துக்கு நம்ம வரும்பொழுது நாம் ஞானவான்களாய் மாற ஆரம்பிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அவர் விலக்கிட்டார்னா விலக்கிட்டார் தான். இன்னைக்கு உங்க மனதுல ஒரு குற்ற மனசாட்சி வருதுங்கிறதுக்காக அவர் விலக்கலங்கிறது அர்த்தம் இல்ல. அவர் விலக்கல அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயமோ கவலையோ வருதுன்னா, நீங்க உணராத இருதயத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். அவர் விலக்கிட்டார் ஒன்ஸ் ஃபார் ஆல். அவர் ரத்தம் நம்மள கழுவி சுத்திகரிச்சிருச்சுன்னா, அவர் நினைக்கிறதே இல்ல நம்ம செய்த எந்த காரியத்தையும். நம்ம இன்னைக்கு புது சிருஷ்டியா இருக்கிறோம் என்பதுதான் நிஜம், சத்தியம். இன்னைக்கு ஒருவேளை சிலருக்கு இன்னைக்கு நீங்க சில பிரச்சனைகளை ஒரு கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறதுனால, நான் என்னைக்கோ பண்ணின காரியம் தான், அதனாலதான் என் வாழ்க்கையில இன்னைக்கு இது நடக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னாலே, நீங்க இன்னமும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிற இடத்தில் இருக்கிறீர்கள். அவர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. அவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். நீ என்னுடையவன்னு சொல்றாரு. நம்ம அவருக்கு சொந்தமான ஜனம்னு சொல்றாரு. நான் உன்னை விலை கொடுத்து கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறேன், நீ உன்னுடையவள் அல்ல அப்படிங்கிறாரு. அப்போ எப்படி இன்னைக்கு அவரு டிஎன்ஏல நம்ம அவருக்கு பிள்ளையா ஆயிட்டோம்னா, இன்னைக்கு நம்முடைய டிஎன்ஏ எப்படி வேலை செய்யும்? இதெல்லாம் அறிந்து உணராத இடத்துல இருக்கிறதுனாலதான் நமக்கு பயம் வருது. ஐயோ, நான் அந்த காலத்துல அப்படி செஞ்சேனே, அதனால என் பிள்ளைக்கு இப்படியோ, என் சந்ததிகளுக்கு இப்படி வருதோ, இப்படி எல்லாம் வந்துருமோ, அப்படியெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா இன்னமும் ஞானவான்களாய் நாம் மாறவில்லை. ஞானம் உள்ளவன்கள் என்ன செய்வாங்க? உணர்கிறவர்களாய் இருக்கிறார்கள். மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் நம்ம கூட இந்த வார்த்தைகள் மூலம் பேசிட்டே இருக்கிற, நம்ம உணர்கிற இடத்துக்கு வரணும். எதை குறித்தும் கவலை தேவையில்ல. அப்பா நீங்க இருக்கிறீங்க, நீங்க எனக்காக செய்வீங்க அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது, அவருடைய அன்பு நம்மை முற்றிலுமாய் நிரப்பி, நம்ம எப்பவும் சமாதானத்தோட, சந்தோஷத்தோட, இளைப்பாறுதல. அதனாலதான் இயேசு சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வச்சு போறேன், ஏன் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது எப்படி வரும்? உணர்கிறவன், அவரை குறித்து அறிந்து உணர்கிறவன் தான் இந்த சமாதானத்தை
பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உணராத இருதயத்துல இருந்து எத்தனை மணிக்கணக்கா வார்த்தைய வாசிச்சாலும், எத்தனை மணிக்கணக்கா ஜெபித்தாலும், எத்தனை மணிக்கணக்கா வார்த்தைய கன்ஃபஸ் பண்ணிட்டே இருந்தாலும், அவரை குறித்து அறிந்து உணரவில்லை என்றால், நம்ம இருதயம் சமாதானத்துல வராது, இளைப்பாறுதல்ல வராது, நம்ம இருதயம் அமர்ந்திருக்கவும் முடியாது. அவரை தேவனாக, அவரை பெரியவராக நம்மால் பார்க்கவும் முடியாது. இன்றைக்கு அவருடைய அன்ப நம்ம உணர, 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 உணர நம்ம அவர்கிட்ட நெருங்கி போயிட்டே இருப்போம். அந்த ஃபெல்லோஷிப்ல ஏனோக்கு எப்பொழுதும் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தத போல, நமக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் தேவன் வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு தேவன் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நிச்சயமாய் நம்ம உணர்கிறோம். நம்முடைய நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உங்க அன்ப நாங்க பார்க்கிறோம். உங்க ஜீவன் தான் எங்களுக்கு விலை என்பதை இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம்ப்பா. இன்னைக்கு எங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரைஸ் டேக் இருக்கு. அப்பா, உங்களுடைய ஜீவன், உங்க ரத்தம் எங்களுக்கு விலைக்கிரயமாய் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. இன்றைக்கு தேவனே எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்திருக்கிறார்னா, இன்னைக்கு எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அன்ப நாங்க பார்க்கிறோம்ப்பா. நாங்க பல வேளைகளில உங்கள விட்டு தூரமா தான் போனோம். உங்கள குறிச்சு அறிஞ்சு உணராம தான் இருக்கோம்ப்பா. ஆனா கூட உங்க அன்பு எங்கள தேடி வருகிறதை நாங்கள் அனுதினமும் உணர்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுக்கும் இந்த ஞானமுள்ள இருதயம் எங்களுக்கு வேணும்ப்பா. உங்கள உணரத்தக்கதான ஞானமுள்ள இருதயம். சூழ்நிலைகளை பார்க்காதபடி, சூழ்நிலைகளை எங்களை மேற்கொள்ள நாங்கள் இடம் கொடுக்காதபடி, அப்பா நாங்க எப்பவும் ஞானவான்களாய், உணரத்தக்க இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இளைய குமாரன தேடி போய் கட்டி அணைத்த அந்த அன்புதான் இன்றைக்கு எங்களையும் கட்டி அணைத்திருக்கிறத நாங்க பார்க்கிறோம். திரித்துவ தேவன் எங்களை நீங்க கட்டி அணைச்சிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்பா, எங்களுக்கு நீங்க முத்தங்கள் கொடுக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அன்ப நாங்க உணர்றோம். அப்பா, உங்க மார்புல எங்களை நீங்க சாய்த்து கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம் அப்பா. என் மகனே, மகளே, நீ என் மார்புல சாய்ந்து கொண்டிருக்கிற, நான் உன்னை அணைத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுகிற உங்க வார்த்தையை நாங்க பார்க்கிறோம் அப்பா. நீ என் கரத்துக்குள்ள இருக்கிற, உன்னை ஒருவனும் ஒரு காலும் என் கையில இருந்து பிடுங்க முடியாது, பறிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுகிற வார்த்தை எங்க காதுகளிலே விழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று நீங்க சொன்ன அந்த வார்த்தையை பார்க்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஒன்று எங்களை தொட முடியாது. எங்களை தொடணும்னா அது உங்களை தொட்டாதான் எங்களை தொட முடியும்பா. இன்றைக்கு உங்களை தொடும் போதே நீங்க அதை டீல் பண்ணிருவேன்னு நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. உங்க கண்மணிய தொடுறதாதான் நீங்க பாக்குறீங்கப்பா. அது எங்களை எதுவுமே அஃபெக்ட் பண்ண முடியாதுப்பா. உங்க கண்மணிய தொட்டா அது உங்க வேலை, அது எங்க வேலை இல்ல. நாங்க எதை குறித்தோ யாருக்கிட்டையும் எங்க நீதியை விளங்க பண்ணணுங்கிற அவசியமே இல்லப்பா. நீ நீதி செய்கிற தேவன். எங்க நீதிய வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்கப்படுகிற தேவன். உன் அப்பா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகாலே காக்கும் என்று சொன்னீங்கப்பா. அந்த சுகவாழ்வு இந்த நாள்ல இருந்து ஒவ்வொருவருக்காகவும் துளிர்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுகவாழ்வு ஒவ்வொருவருக்காகவும் துளிர்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்க மேல வச்சிருக்கிற அந்த அன்பு நிமித்தம் அப்பா, நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறீர் அப்பா. எங்க தேவை இன்னதென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. எங்க மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற நல்ல தகப்பன். நாங்க திருப்தியாகிற என்னென்ன காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வேணுமோ நாங்க திருப்தியாகிற வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கிற தேவன்.
இந்த தகப்பனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஞானமுள்ள இருதயம், உணரத்தக்க இருதயம், ஞானத்தை சம்பாதிக்கக்கூடிய இருதயம், என் தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள பெரிதாய் பார்க்கிற இருதயம் எங்களுக்கு வேணும்னு நாங்க மனதார ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வந்த ஒவ்வொருவரையும் நான் மனதார பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கிரியை செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.